ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் குக்கர் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இதில் உள்ள பொருட்களும் ரொம்ப குறைவு. இந்த பிரியாணிக்கு உள்ள பொருள்களை நம்ம தயார் பண்ணி வச்சோம்னா 10 நிமிஷத்துலேயே செய்யலாம். வேலைக்கு போகிறவங்களும் பேச்சுலர்களும் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. கோமதி, பேச்சுலர்கள் எல்லாரும் செய்வாங்க ஈஸியாக. எனக்கு இதை நீ இது வரைக்கும் கற்றுக் கொடுக்கல. இப்போ நான் செய்கிறேன், நீ எனக்கு எல்லா பொருளையும் எடுத்துக்கொடு, எப்படி செய்யணும்னு சொல்லிக்கொடு, நான் செஞ்சிட்றேன். வாங்க எல்லோரும் குயிக்காக செய்கிற பிரியாணியை பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருளை பார்த்துக்குவோம். அதுக்கு 3/4 கிலோ கோழி வினிகர், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கு. 2.5 கப் அரிசி எடுத்து வச்சிருக்குது பிரியாணி ரைஸ். 3.5 மேஜை கரண்டி ரெடிமேட் பிரியாணி மசாலா தூள் எடுத்து வச்சிருக்கு. 2.5 மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் நான் போட்டு விட்டுறேன். 8 பச்சை மிளகா, இது ஐஸ் பெட்டில் உரைய வச்சிருந்தது எடுத்து வச்சுருக்கோம். 3 வெங்காயமும் 3 தக்காளியும் வெட்டி வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு 1/2 மேஜை கரண்டி சோம்பு எடுத்து வச்சிருக்கு. 2 பிரிஞ்சி இலை, 2 மிராத்தி மூக்கு, 3 பட்டை துண்டு எடுத்து வச்சிருக்கு. அன்னாசி பூ 4, ஏலக்காய் 6, 7 கிராம்பு எடுத்து வச்சிருக்குது. தயிர் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கையளவு மல்லிக்கீரையும் ஒரு கையளவு புதினாவும் எடுத்து வச்சிருக்கோம். நெய் மற்ற ஜாமான் நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மேஜை கரண்டி அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 மேஜை கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். பிரியாணி நெப்பிச்சுக்கிறேன். பெருசாக இருக்குல்ல. சோம்பு, தாலி ஜாமான் எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். வெடிச்சு வருது. நான் மல்லி புதினா போட்டுக்கிறேன். வெங்காயம் வெடிச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வேகத்துமா பார்ப்போம். வெங்காயம் வெந்து வருது. நான் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். நம்ம ஸ்டைல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்துங்க. நாங்கள் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எல்லாம் நல்லா வெந்து வருது. நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி கொஞ்சம் குழையட்டுமா பார்ப்போம். தக்காளி நல்லா குழஞ்சி வருது. எடுத்து வச்சு மசாலா போட்டுக்கிறேன். தயிரை ஊற்றிக்கிறேன். நான் பாதாம் முந்திரிலாம் அரைச்சி போட்டு செய்வேன். கொஞ்சம் நாங்கள் அது போட மாட்டோம். அதெல்லாம் போட மாட்டாங்களா? அதான் இது எனக்கு வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன். இப்போ கோழியை போட்டாச்சு. கோழி கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். நான் அரிசிக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா கோழிலேருந்து தண்ணி வந்தது வேறு இருக்குது. நம்ம தயிர் வேறு போட்டிருக்கோம். அரிசி ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட ஊறி இருக்குது. இதுக்கு அரிசி ரொம்ப ஊற வேண்டாம் அப்படின்னுச்சு. அதனால் ஒரு 1/4 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கோம். கோழி ஒரு பாதி கிட்ட வெந்திருக்குது. இந்த சமயத்தில் நான் 1 மேஜை கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு எல்லாம் இருக்கா, எலுமிச்சை சாறு போதுமானு பார்த்துட்டு, காரம் பத்தாட்டி நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டுக்கலாம். ரொம்ப உரப்பாக தெரிஞ்சிச்சுன்னா ஆரம்பத்தில் உரப்பாக கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. கலவை நல்லா கொதி வருது. இந்த தடவை 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தா அரிசியை போட்டுக்கிறேன். நான் அரிசியை போட்டு கிண்டி விடலை. நான் மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 விசில் வரைக்கும் பார்ப்போம். நம்ம அரிசியை போட்டு கிண்டாமல் வச்சா கூட நல்லா அழகாக வெந்து போயிருக்குது. நல்லா இருக்குது. வாசம் அப்படி தான் இருக்குது. இந்த வாசனையில் இருந்து உங்களுக்கு ஊர் ஞாபகம் வருதா? ஆமாம், இது ஊர் பிரியாணி தானே. அப்புறம் நீங்கள் திருப்பி ஊருக்கு போக தேவையில்ல தானே? நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்துருக்குது. கோழியாக நல்லா வெந்து உதிரி அடி பிடிக்கல. அடி கீழே பாரு. அடி பிடிக்கல. அடி பிடிக்கல. நம்ம அரிசியை போட்டு நம்ம கிண்டாமல் தான் எடுத்து வச்சுருந்தோம். நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. எனக்கு இதான் முதல் அனுபவம். நம்ம ஸ்டைலில் கோம்ஸோட குக்கர் சிக்கன் பிரியாணி தயாராகிட்டு, இது கோம்ஸ் சொல்லி கொடுக்க நான் புதுசாக கற்றுக்கிட்டேன். இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறதுனால உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். கோழியை பிச்சு காட்டணும்னு அவசியமே இல்லை. எடுக்கும்போதே அப்படியே பிஞ்சு போகுது. அவ்வளோ நல்லா வெந்து போச்சு.
இந்த சாதத்தில் வந்து நம்ம பாதாம் முந்திரி போடாமல் செஞ்சுருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்குது. இதே சும்பை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் நாங்கள் குழம்பு எதுவும் வைக்கல. இது வந்து மந்தி பிரியாணிக்கு ஒரு சட்னி செய்வோம். அந்த சட்னி தான் இதுக்கு வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். இந்த மந்தி பிரியாணி ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்டைல் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை குக்கரில் ஆக்கினா அவ்வளோ நல்லா வரும் அப்படின்ட்டு. அடி பிடிக்காமல் நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லா கலவையும் நல்லா கலந்து போய் சாதம் நல்லா இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது தெரியுமா. இந்த சட்னியில் ஒரு புளிப்புத்தன்மை எல்லாம் இருக்கிறதுனால சாதம் நல்லா இருந்தாலும் அதோட இந்த சட்னி போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. கோம்ஸ் முன்னாடியே சொல்லாமல் விட்டுட்டே இந்த மாதிரிலாம் சமைக்க முடியும் அப்படின்ட்டு. இதை அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல தான் தோணுது. இதை வந்து நீங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்லாம் ருசி சொல்கிறத விட நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் அதோடய ருசி வந்து தெரியும். கொஞ்சமான பொருளை வச்சு ரொம்ப அருமையாக செஞ்சுருக்குது. அது குக்கரில் வச்சதுனால நம்ம அடிக்கடி கிண்டவோ அது அடி பிடிக்குதா இல்லையா பார்க்கவோ நிதானமான நம்ம தீயை வச்சு 2 விசில் தான் வச்சது. குக்கரில் விசில் அடங்குற வரைக்கும் காத்திருந்துச்சு. அவ்வளோதான். எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து இருந்ததற்கு நன்றி.